ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெற்றிலை ரசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 கப் புளி கரைசல், 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சது, மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 2 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு வெந்தயம் சிறிதளவு, 4 பெரிய சைஸ் வெற்றிலை. அடுப்பில் வடை சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து தக்காளி மசிகிறது வரை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்ச உடனே மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துட்டு மஞ்சள் வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைசலையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 2 நிமிஷம் ரசம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் கொதிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெயை சிம்லையே வச்சு காய விடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை அமர்த்திட்டு நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூளையும் மிளகுத்தூளையும் அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து கொதிக்கிற ரசத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வெத்தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அடுப்பை அமர்த்திட்டு அப்படியே தட்டை போட்டு 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. சுவையான செரிமானத்தை தூண்டக்கூடிய வெற்றிலை ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.